இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். விவாதம் நடத்துவதற்கு டத்தோஸ்ரீ சரவணன் விடுத்த பகிரங்க சவாலை ஜம்ரி வினோத் ஏற்றார். இந்து மதம் தொடர்பாக தம்முடன் பொது விவாதம் நடத்துவதற்கு தயாரா என்று மாய்கா தேசிய துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் விடுத்த சவாலை சர்ச்சைக்குரிய சமய போதகர் ஜம்ரி வினோத் காளிமுத்து ஏற்றுக்கொண்டுள்ளார். இதன்படி இருவருக்கும் இடையிலான பொது விவாதம் மலேசிய தமிழ்மொழி மன்றம் ஏற்பாட்டில் வரும் மார்ச் 23ஆம் தேதி நடத்தப்படுவதற்கு களம் அமைக்கப்படவிருக்கிறது. தைப்பூச காவடியாட்டத்தை கொச்சைப்படுத்தி ஏரா FM வானொலி நிலையத்தை சேர்ந்த 3 அறிவிப்பாளர்களின் சர்ச்சைக்குரிய காணொலியை தொடர்ந்து நேர்த்திக்கடன் செலுத்தும் இந்துக்களை சாடி அவமதிக்கும் கருத்துக்களை ஜம்ரி வினோத் பதிவேற்றம் செய்துள்ளார். இந்துக்கள் நேர்த்திக்கடன் என்ற பெயரில் குடிபோதையில் தள்ளாடுகின்றனர் என்றும் கிளி பிடித்தவர்களைப் போல ஆடுகின்றனர் என்றும் சினமூட்டும் கருத்துக்களை ஜம்ரி வினோத் தனது முகநூலில் பதிவேற்றம் செய்திருந்தார். இந்து மதத்தின் மகத்துவத்தை உணராமல் அதனை தொடர்ந்து இடித்துரைத்து வரும் ஜம்ரி வினோத் போன்ற நபர்கள் இந்துத்துவத்தின் பெருமைகள் குறித்து தம்முடன் பொது விவாதம் நடத்த தயாரா என்று டத்தோஸ்ரீ சரவணன் நேற்று சவால் விடுத்திருந்தார். முன்னாள் மனிதவள அமைச்சரின் அந்த சவாலை தாம் திறந்த மனதுடன் ஏற்றுக்கொள்வதாகவும் இந்து மதம் குறித்து தமிழில் விவாதம் செய்வதாகவும் ஜம்ரி வினோத் நேற்றிரவு தமது முகநூலில் உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த பொது விவாதத்தை யார் ஏற்பாடு செய்கிறார்கள், எந்த இடத்தில், என்ன தலைப்பில் என்று ஜம்ரி வினோத் வினவியுள்ளார். முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் மீது நடத்தப்படும் விசாரணை முறையாக நடக்க வழிவிடப்பட வேண்டும். அதுவரை அமைதி காக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அனைத்து தரப்பினரையும் கேட்டுக்கொண்டார். அதேவேளையில் இவ்விவகாரத்தில் விசாரணை நடப்பதற்கு முன்னதாகவே நாம் எந்தவொரு முடிவுக்கும் வந்துவிடக்கூடாது. முதலில் விசாரணையை அனுமதிக்க வேண்டும் என்று டத்தோஸ்ரீ அன்வார் வலியுறுத்தினார். இஸ்மாயில் சப்ரி யாக்கூப்பின் முன்னாள் அதிகாரிகளின் வீட்டில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM மேற்கொண்ட சோதனையில் 177 மில்லியன் ரிங்கிட் ரொக்கமும் 70 லட்சம் ரிங்கிட் மதிப்புள்ள தங்கக்கட்டிகளும் இன்னும் சில விலை உயர்ந்த பொருட்களும் கைப்பற்றப்பட்டு இருப்பது குறித்து கருத்துரைக்கையில் அன்வார் மேற்கண்டவாறு கூறினார். இஸ்மாயில் சப்ரிக்கு எதிராக எந்தவொரு குற்றச்சாட்டும் கொண்டுவரப்படவில்லை. இப்போதுதான் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். அவசரப்பட்டு எந்தவொரு குற்றச்சாட்டையும் முன்வைத்துவிடக்கூடாது, யாரையும் முன்கூட்டியே தண்டித்துவிடக்கூடாது என்று டத்தோஸ்ரீ அன்வார் வலியுறுத்தினார். பினாங்கு ஜார்ஜ் டவுனில் உள்ள ஒரு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மாது ஒருவரை ஆடை களைய செய்து வக்கிர செயலில் ஈடுபட்டதாக நம்பப்படும் அரசாங்க மருத்துவமனையை சேர்ந்த மருத்துவர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த மார்ச் 4ஆம் தேதி 30 வயது மதிக்கத்தக்க மாது ஒருவரிடம் இருந்து கிடைக்கப்பெற்ற போலீஸ் புகாரின் அடிப்படையில் இவ்விவகாரத்தை புலன் விசாரணை செய்து வந்த போலீஸ் 43 வயதுடைய அந்த மருத்துவரை நேற்று கைது செய்துள்ளனர். சம்பந்தப்பட்ட மருத்துவர் இன்று காலையில் மேஜிஸ்ட்ரேட் நட்ராத்துன் முகமது சைடி முன்னிலையில் நிறுத்தப்பட்டு விசாரணைக்கு ஏதுவாக வரும் மார்ச் 10ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு தடுத்து வைப்பதற்கு போலீசார் நீதிமன்ற ஆணையை பெற்றனர். கை கால் நகங்களை சீர்படுத்தும் ஒப்பனை பணியாளரான அந்த மாதுவை பரிசோதனை என்ற பெயரில் உதவிக்கு பெண் தாதியர் யாரையும் அனுமதிக்காமல் தனது அறையில் ஆபாச சேட்டையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. தாப்பா நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அயர்குனிங் சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் வரும் ஏப்ரல் 26ஆம் தேதி நடைபெறவிருக்கிறது. வேட்புமனு தாக்கல் ஏப்ரல் 12ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையமான SPR அறிவித்துள்ளது. அயர்குனிங் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் குறித்து தேர்தல் ஆணையம் இன்று வெள்ளிக்கிழமை காலையில் தனது சிறப்பு கூட்டத்தை நடத்தியது. இந்த இடைத்தேர்தலுக்கான முன்கூட்டிய வாக்களிப்பு ஏப்ரல் 22ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அயர்குனிங் சட்டமன்ற உறுப்பினரான பரிசான் நேஷனலை சேர்ந்த இஷாம் சஹருடின் கடந்த பிப்ரவரி 22ஆம் தேதி மயக்கமுற்று காலமானதை தொடர்ந்து அந்த தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. கூட்டரசு பிரதேச தினத்தையொட்டி 2 அமைச்சர்களுக்கு உயரிய விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது.
கூட்டரசு பிரதேசத்திற்கு பொறுப்பேற்றுள்ள பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் ஜலிஹா முஸ்தபாவிற்கு டத்தோஸ்ரீ விருதும், தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபட்ஸிலுக்கு டத்தோ விருதும் வழங்கப்பட்டுள்ளது. கூட்டரசு பிரதேச விருதளிப்பு சடங்கு இன்று காலையில் இஸ்தானா நகாராவில் மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம், பேரரசியார் ராஜா ஜரீப் சோஃபியா ஆகியோரின் முன்னிலையில் நடைபெற்றது. 32 பிரமுகர்களுக்கு பல்வேறு உயரிய விருதுகளும் பட்டங்களும் வழங்கி சிறப்பு செய்யப்பட்டனர். அமைச்சர்களான டாக்டர் ஜலேஹா மற்றும் ஃபாமி ஃபட்ஸில் உட்பட 32 பிரமுகர்களும் மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமிடம் இருந்து விருதுகளை பெற்றுக் கொண்டனர். இந்த விருதளிப்பு சடங்கு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம், அவரின் துணைவியார் டத்தோஸ்ரீ டாக்டர் வான் அசீசா வான் இஸ்மாயில், துணை பிரதமர் டத்தோஸ்ரீ அஹ்மத் ஜஹீத் ஹமிடி மற்றும் இதர அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். சாலை சமிஞ்சை விலக்கு பகுதியில் நின்று கொண்டிருந்த 2 மோட்டார் சைக்கிள்களை கார் ஒன்று மோதி தள்ளியதில் 2 உயிரிழந்தனர். மேலும் 3 படுகாயம் அடைந்தனர். இச்சம்பவம் நேற்று இரவு 8:30 மணியளவில் சிரம்பான் மதஹரி ஹைட்ஸ் பகுதியில் நிகழ்ந்தது. இந்த விபத்தில் மொடேனாஸ் கிரீஸ் ரக மோட்டார் சைக்கிளில் பயணித்த 15, 16 வயதுடைய 2 இளைஞர்கள் கடும் காயங்களுக்கு ஆளாகி சம்பவ இடத்திலேயே மாண்டனர். இதர 3 கடும் காயங்களுக்கு ஆளாகி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக சிரம்பான் மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது ஹத்தா சேடின் தெரிவித்தார். 17 வயதுடைய பயணியுடன் ஹோண்டா ஜாஸ் வாகனத்தில் பயணித்த 18 வயது நபர் வேக கட்டுப்பாட்டை இழந்து மோட்டார் சைக்கிள்களை மோதி தள்ளியதாக பூர்வாங்க விசாரணையில் தெரியவந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். பகுதி நேர பாடகியும் தனது காதலியுமான 52 வயது மாதுவை கொலை செய்ததாக நபர் ஒருவர் முல்லாக்கா அயர்கரு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டார். 54 வயது ஹாங் யூ பெங் என்ற ஒரு வேலையற்றவரான அந்த நபர் மேஜிஸ்ட்ரேட் நூர் அஃபிகா ரடியா ஜைனூரின் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. கடந்த பிப்ரவரி 22ஆம் தேதி அதிகாலை 3:30 மணியளவில் முலாக்காத்துங்கா தமான்சரி மங்கா செக்ஷன் 1 ஜலான்சரி மங்கா 1/8 உள்ள ஒரு வீட்டில் தனது காதலியான லிங் லூ செங் என்பவரை சரமாரியாக வெட்டி கொன்றதாக அந்த நபர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. எனினும் இவ்வழக்கு குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளதால் வழக்கு விசாரணை உயர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்படுகிறது. எனவே அந்த நபரிடம் எந்தவொரு வாக்குமூலமும் பதிவு செய்யப்படவில்லை. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.